365 நாளும் கெடா விருந்து விசேஷம் காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து மதுரையில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மதுரையில் இத்தனை வருஷமாக நான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த ஐயாவை பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த கோயில் வந்து எந்த கோயில்னு மதுரைக்காரங்க நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேயே முக்கிய காவல் தெய்வமாக இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நிறையா பேர் வந்து போயிருப்பீங்க. யாராச்சும் முன்னாடி போயிருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னா மனசில் என்ன நினச்சிருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து நிறைவேறுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே வந்து வேண்டிட்டு இதுதாங்க மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலோடைய என்ட்ரன்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பூக்கடைங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பழம், தேங்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். நீங்கள் பைக்கை வந்துட்டு சைடில் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்கடைகள் இருக்குது, மாலைங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பொரி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. பிரசாதமாக இதை வந்துட்டு நிறைய பேர் கருதி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு பூக்கடையில் நான் போய் கேட்டுட்ருக்கேன் என்ன வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு மல்லிகைப்பூ இருக்குது, மறிக்குழுந்து இருக்குது, எலுமிச்சம்பழம் வந்துட்டு வாங்கிட்டு போவாங்கப்பா, எலுமிச்சம்பழமும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவாங்க. பாண்டி முனீஸ்வரருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து சுருட்டு வந்து கொடுப்பாங்கப்பான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஐதீகங்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம மனசில் வந்து என்ன நினச்சிட்டு போனாலும் அதை வேண்டிட்டு போகிறத இந்த பாண்டி முனீஸ்வரர் வந்துட்டு காவல் தெய்வமாக நமக்கு இருந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. உள்ளே வந்துட்டு இது தாங்க வந்துட்டு என்ட்ரன்ஸு. ஐயா வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு வந்து பாருங்களேன். ஸோ இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. இது தாங்க அவங்களோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்கங்க. ரெண்டு சைடுமே வந்துட்டு வேல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கோயில் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக வந்துட்டு காட்சி எழுதிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இதுதான் முதல் முறை. உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக வந்துட்டு இருந்துச்சு ஐயா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அதே மாதிரிங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து வரலாங்க. இதில் ஜாதி மதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. யார் வேணாலும் வரலாம். இங்கே பார்த்தீங்களாங்க வினை தீர்ப்பார் விநாயகர். பாண்டி கோயிலுக்கு உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து இருக்காங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு விபூதி எடுத்து நம்ம ஒரு பட்டையை போட்டாச்சுங்க. சாமி வந்துட்டு எப்பயுமே எல்லாருக்குமே கொடுக்குறத வந்துட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது கிடைக்காது அப்படின்னா அது கிடைக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. பல கஷ்டத்துக்கு நடுவில் நம்ம இன்னும் வந்துட்டு ஐயாவையோ நம்ம எந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்து மேலே நம்ம முழு நம்பிக்கை வச்சுருந்தோன்னா பல தடங்கல்கள் வந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளையோ நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையோ வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த ரிலீஜனுக்கு வேணாலும் வந்து போடணுங்க. ஸோ எல்லா கடவுளுமே வந்துட்டு ஜாதி மதம்லாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாண்டி கோயிலுக்கு நம்ம வந்து வந்திருக்கோங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு கம்பியாக வந்துட்டு வழி போட்டிருக்காங்க. அது பார்த்திங்களா நமக்கு தேவை வந்துட்டு இந்த அன்னதான கூடம்னு ஒன்று இருக்குது. அது திறந்திருக்கான்னு வந்து பார்த்தாச்சு. அப்போ தான் என்னோடய மைண்டில் வந்து சொல்லிச்சு நம்ம வந்துட்டு சாமியை வந்துட்டு கும்பிட்றணும். முழுமையாக வந்துட்டு சாமியை கும்பிடும் போது டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆகக்கூடாதுன்னு நம்ம வந்துட்டு எப்பயுமே அப்படியே வந்துட்டு சாமியை பார்த்துட்டாலே ரம்யமாக அதையே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே வந்துட்டு சாரி கடவுளேன்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. ஒரு 4 ரவுண்டு தாங்க நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு வெள்ளி செவ்வாய் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் ரொம்ப கூட்டமாக வந்துட்டு இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. மார்னிங் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மணி 2 மணி அந்த டைம்லலாம் வந்தீங்கன்னா நீங்கள் பாண்டி முனீஸ்வரர் ஐயாவை காவல் தெய்வ ஐயாவை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டோம். உள்ளே நம்ம போக போகிறதுனால நம்ம வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுங்க. எப்பயுமே சாமி கும்பிடும் போதும் சரி கடவுளோட வீடியோ வந்துட்டு பெரும்பாலும் நான் எடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்களா வெளியில் வந்துட்டு நமக்கு அந்த எலுமிச்சம்பழம் விளக்கு வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ நான் கேமராவை இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேங்க. ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்துட்டேங்க. பாண்டி முனீஸ்வரர் வந்துட்டு மாலை சந்தனம் சுருட்டு இதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரம்யமாக வந்துட்டு காட்சி அளிச்சிட்டு இருந்தார்.
நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலுமிச்சம்பழமும் பூவும் வந்துட்டு கேட்டோன்னே வந்து கொடுத்துட்டாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவங்க எலுமிச்சம்பழமும் எனக்கு பூவும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடனுக்காக நமக்கு வந்து சேவல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நேர்த்திக்கடன் வந்து விடுவாங்க, கோழி இதெல்லாம். அந்த தாத்தா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல பாப்பா, இதான் ஓப்பன் கிச்சனுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சமையல்லாம் வந்து நடக்கும். நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா 12:30 ஒரு 1:30 வரைக்கும் சாப்பாடு வந்து நடக்கும்ப்பா, அன்னதானம் வந்துட்டு நடக்கும், டெய்லி வந்துட்டு ஃப்ரீ சாப்பாடு வந்துட்டு இருக்கும்ப்பான்னு அந்த தாத்தா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே வந்துட்டு ஓகே தாத்தா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூட கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு பேசிட்டு வந்துட்டேன். அங்கே வரும்போது இந்த 2 அக்காங்க வந்து பூ கட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வேண்டுதலுக்கு நிறையா பேர் வந்து வேண்டி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்காங்க என்னை போய் அங்கே பொங்கல் வாங்க சொன்னாங்க. ஸோ நானுமே வந்துட்டு சரி போய் பொங்கல் வாங்கலான்னு. இது என்னன்னு தானங்க வந்து பார்க்குறீங்க, நம்ம மனசில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரியான தொட்டில், அதுக்கப்புறம் மணி, அதுக்கப்புறம் வந்துட்டு கயிறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு 2-3 விஷயந்தான் பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு சொன்னாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சாமியை வந்துட்டு வேண்டிட்டு பாண்டி முனீஸ்வரர் ஐயாவை வந்து வேண்டிட்டு ரொம்ப மனசார வேண்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி தொட்டில் வாங்கி கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குழந்தை வந்துட்டு பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் 200 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான கோயிலுங்க இது. 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி ஐதீகம் வந்துட்டு அவங்க வந்து பின்தொடர்றாங்களாம். அவங்க வந்துட்டு அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான குட்டி மணியோ பெரிய மணியோ அந்த மாதிரி வந்துட்டு கோயில் மணிலாம் வாங்கி செலுத்துவாங்களாம். வீடு கட்டுறதை வச்சுட்டு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த பூட்டு சாவி அதெல்லாம் வந்துட்டு நேர்ந்துப்பாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. காவலாக இருக்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு இந்த பூட்டி சாவி வந்துட்டு கொடுப்பாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. நெய் விளக்கு ஏற்றுறாங்க நிறையா பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்களா பாண்டி ஐயாவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து சுருட்டெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க தெரியுதுங்களாங்க. ஸோ சுருட்டை வந்துட்டு வாங்கி இந்த மாதிரி வந்துட்டு பொருத்தி வச்சுருவாங்க போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்துட்டு நம்ம வந்து விழுந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு விபூதி குங்குமம் அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் இருந்துச்சு. சாமியை நல்லா வேண்டிட்டு நானுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சில ஆசைகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நானும் வந்துட்டேன். நிறைய பேர் அந்த பக்கத்தில் என் கூட ஒரு அக்கா நின்னாங்க. அந்த அக்கா வந்து சொன்னாங்க, இந்த குங்குமத்தையும் கொஞ்சம் சந்தனத்தையும் எடுத்துக்கோப்பா அப்படி சொல்லி சொன்னாங்க. நம்ம வரும்போது ஒரு அக்கா வந்து விளக்கேற்றிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அக்காவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டேன், அக்கா இந்த விளக்கு வந்துட்டு எதுக்குக்கா ஏற்றுறது அப்படின்னு. அவங்களுமே அதே வழிபாடு தான் வந்து சொன்னாங்க. நம்ம விஷயம் வந்துட்டு மனசில் வேண்டியிருக்க விஷயம் ஏதாச்சும் வந்து நடக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு அதை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நமக்கு சுட்டி மாதிரி செஞ்சு அதில் வந்துட்டு நெய் விளக்கு ஏற்றலாம், இல்லாட்டி எண்ணெய் கூட ஊற்றலாம்ப்பா, மனசில் நினச்சது வந்து நடக்கும் அப்படி வந்து சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு தெரியல எப்படி பண்ணணும், என்னென்ன வரலாறு அப்படி சொல்லி தெரில. யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து பாண்டி ஐயாவோட வரலாறு வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். தெரியலன்னா பரவாயில்ல, நானும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டண வழிபாடு அப்படின்னு வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு கூட வந்துட்டு கூட்டமான நாட்களில் வந்துட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு காணிக்கையெல்லாம் போடுறவங்க வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து சாமி நான் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டேங்க. வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்களா பொரி கடலை இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஐட்டங்கள் வந்துருச்சு. தேன் குழல் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அதிசயமான ஒரு பொருள் வந்துட்டு பார்த்தேங்க. லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த லிட்டில் ஹார்ட்ஸை இந்த கடையில் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி போட்டு வந்து வச்சுருக்காங்க. 20 ரூபீஸ் 25 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சீவல் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. கலராக இருக்க தேன் மிட்டாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாங்கிரி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஐட்டங்கள் எல்லாமே பால் மாதிரி போட்டு நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அல்வா வச்சுருந்தாங்க, பீமமுஷ்டி அல்வான்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டங்கள் எனக்கு இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ வந்து பழனி கோயிலில் வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரியான கடைகளோடைய ரிசம்பிளன்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பாண்டி ஐயாவை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பழனி கோயிலோட ஞாபகம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஏன்னு வந்து எனக்கு வந்து தெரியலங்க. ஸோ எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. பிரசாதமும் சரி,
அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி கிளிப்ஸும் வந்துட்டு சரி, வெளியூர்லேருந்து வர்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பிரசாதங்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, குட்டி குட்டி கிளிப் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஐட்டங்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கடை கூட வந்து போட்டிருக்காங்கங்க. பிரசாத கடைகள் தவிர 10 ரூபா கடைகள் போட்டிருக்காங்க, சில்வர் ஐட்டம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பித்தளை ஐட்டம் போட்டிருக்காங்க, வேலு, அப்புறம் பாண்டி ஐயாவுடைய மைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பூக்கடை மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அந்த பூக்கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டி ஐயாவுடைய மை இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அவருக்கு படைக்கிற மை வந்துட்டு ஒரு குட்டி குட்டி டப்பாவில் வந்துட்டு போட்டு வந்து வச்சுருந்தாங்கங்க. அந்த பெரிய டப்பா வந்துட்டு 40 ரூபா, அந்த குட்டி டப்பா வந்துட்டு 20 ருபீஸ் அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எத்தனை பேர் மதுரையில் இருக்கவங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் பாண்டி கோயிலுக்கு வந்ததாக இருந்தால் கமெண்ட்டில் நானும் வந்திருக்கேன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.